நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ஒரு ட்ரிக்கு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, 2 ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கை நான் ஒரு 4-5 வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கேன். நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு தக்காளியை பறிக்கிற இடத்துல நம்மளால் 10 தக்காளி இதில் பறிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த தக்காளியோட சைஸு, கலரு, அந்த ஷைனிங்கு எல்லாமே ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹார்வெஸ்டிங் எப்போவுமே ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பூ ஜெரீனியம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பூ. இதில் விதை சேகரித்து வச்சுக்குவேன். நான் ஒவ்வொரு வருடமும் போடுவேன். ஆனால் போன வருஷம் நான் விதை சேகரித்த போது எங்கே வச்சேனே தெரியல. அதனால் இந்த வருஷம் திரும்ப புது 2 செடி வாங்கிட்டு வந்தேன். ஒன்றில் முதல் பூ பூத்துருச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸ்ட்ராபெரி இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்ட்ராபெரி நான் பறித்தேன். ஸ்ட்ராபெரியை பறவைகள்கிட்ட இருந்து ஒழிச்சு வைக்கிறேன் அப்படின்னு வச்சது மண்ணில் பட்ட இடம் வீணாக போயிருக்கு. அதனால் தேங்காய் நார் போட்டு அதுக்கு மேலே அந்த பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நம்ம கடையில் ஸ்ட்ராபெரி வாங்குகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்ட்ராபெரியாக இருக்கும். இப்போ எல்லாம் கொய்யாப்பழம் சைஸில் ஸ்ட்ராபெரி இருக்குது. அதெல்லாம் என்னெல்லாம் கருமத்தை போட்டு அதை வளர்க்குறாங்களோ அப்படின்னு தெரியாது. என்னெல்லாம் ஃபர்டிலைசர் போடுறாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசரில் இவ்வளோ ஒரு கொய்யாப்பழம் சைஸில் ஸ்ட்ராபெரி வரவே வராது. இன்றைக்கி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இதான் பேசிகிட்டு இருந்தோம். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க பாரு, அவ்வளோ பெருசாக விற்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பறித்து சாப்பிடும்போது இது நமக்கு உடம்புக்கு கெடுதலை விளைவிக்காது அப்படின்னு நினச்சி சாப்பிட்ற திருப்தி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி வளர்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறீங்க வாங்கணும்க்கா, வீணாக போயிடுச்சு, விதை முளைக்கல, வாங்கி வச்சேன் செடி தலை வளருது, அப்படியே கொடியாக. அந்த இதில் ஸ்ட்ராபெரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்டு மாதிரி வரும். அதை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம நட்டு வச்சோம்னா புது செடிகள் உருவாகிடும். அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு. ஸோ ஒவ்வொரு குட்டியுமே ஒரு செடியாக வரும். இந்த தடவையுமே நான் நிறைய குட்டி செடிகளை நான் உருவாக்கி புது ஸ்ட்ராபெரிகளையும் நிறைய கொண்டு வந்தேன். ஸோ அப்படி தான்க்கா வருது, ஆனால் காய வைக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்டிருக்கு. பட் நான் இதுக்கு பகலில் வெயிலும் நைட்டில் குளிரும் தேவை. என்னோடய தக்காளியில் எப்படிலாம் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அது என்ன ட்ரிக் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த பளபளப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த சைஸ் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அவ்வளோ இன்னும் பெருசாக பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பெருசாகுது. நல்லா பெருசாகிறது ஆகிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காயாக மாறிடுது. இது ஒரு 3 தக்காளி செடி பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். 18x18 வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி செடி பார்த்திங்கன்னா 12x12 தான் வச்சுருக்கேன். தக்காளிக்கு எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 18x18 தான். பட் 12x12லையுமே கூட நல்லாவே வளரும். எல்லாராலையும் 18x18 வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 12x12லையுமே ரொம்ப நல்லாவே வரும். சில நேரத்தில் நான் இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கும்போதே கைப்பட்டு கால்பட்டு அந்த தக்காளிகள் கீழே விழுந்துருது. இங்கே பாருங்கள், இதோட சைஸை பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த பெருசாக ஆரம்பிச்சது. அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னால் வீடியோவில் கேப்சர் கூட பண்ண முடியல, அவ்வளோ பெரிய காயாக இருக்குது. இதுக்குமே அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதுதான் காரணம். சில நேரங்களில் நமக்கு அதை பறித்து சாப்பிட்றோமோ இல்லை சமையல் பயன்படுத்துகிறோமோ, ஆனால் நம்ம செடியில் இருக்கிறத பார்க்குற சுகம் இருக்குல்ல, அது உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அந்த ஒரு அந்த நம்ம கற்ப கிரகத்தில் கடவுளை தரிசனம் பண்ணும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அந்த நம்ம வீட்டில் காய் பறிக்கும் போது இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படியான ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை இன்றைக்கி எப்படியாவது கட் பண்ணிவிட்டு நான் பெஸ்ட்டோ பண்ண போகிறேன்.
மிளகாயும் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிகளில் வச்சுருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தது பெரிய தொட்டியில் வச்சுருக்கிறது. இப்போது பெரிய தொட்டியில் வச்சுருக்கும் போது நம்ம அந்த டெக்னிக் பண்ணால் இன்னும் நிறையா காய்க்கும். ஆனால் அந்த சின்ன தொட்டியில் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா தான் இதோட லைஃப் டைமும் ஜாஸ்தியாகும், காய்களோட எண்ணிக்கை கூடும். இப்போ அந்த காயோட சைஸும் அந்த கலரும் அந்த ஷைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெருசாகும். இது வந்து எல்லாமே சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன தொட்டிலையுமே கூட எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு. தக்காளியில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி தண்டு அந்த மெயின் ஸ்டெம்மு எங்கெல்லாம் விழுகுதோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் புது அந்த வேர் விட ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஒரு கத்திரிக்காயிலையோ இல்லை ஒரு மிளகாலையோ இது வந்து இருக்காது. ஏன்னா தக்காளி வந்து எப்போவுமே தக்காளியோட பாரம் தாங்காமல் சாஞ்சுக்கும். ஒரு இந்த ஸ்டெம் வந்து கரெக்டாக என்ன சொல்றது, அப்ரைட்டாக நிற்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்காது, அப்படியே கீழே கீழே சாஞ்சிரும். அது சாயிற இடத்துல கீழே விழுகிற இடத்துல மண் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வேறு விட வந்து ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்க போகிறோம். முதல் ட்ரிக்கு, 2 ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு நாற்று எடுத்து வைக்கும்போது ஒரு 45 நாள் நாற்று எடுத்து நம்ம பிரித்து வைப்போம். விதை போட்டதுலேருந்து 45வது நாள் அந்த நாற்றை பிரித்து வேற ஒரு தொட்டியில் வந்து வைப்போம். அப்படி வைக்கும்போது எவ்வளோ ஆழமாக உங்களால் நட முடியுமோ அவ்வளோ ஆழமாக நட்டுருங்க. இப்போ இதே ஒரு பச்சை மிளகாயோ இல்லை ஒரு கேபேஜோ இல்லை ஒரு லெட்யூஸோ நடும்போது நம்ம ஆழமாக நடமாட்டோம். சும்மா மேலே மண்ணை மட்டும் கொஞ்சமாக நம்ம பறிச்சுட்டு நட்டோம்னாலே போதும். அது ஆழமாக நடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தக்காளியை வந்து எவ்வளோ ஆழமாக நடுறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்புறம் வந்து நான் எப்படி நடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழமாக நட்டுட்டு க்ரோ பேக்கில் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, மண் இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். செடி வளர 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 அந்த க்ரோ பேக்கில் அந்த கேப் இருக்கிற இடத்துல மண்ணை போட்டு 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 ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி வேர் விட ஆரம்பிச்சிடும்னு. நம்ம மண் போட போட அந்த போட்ட இடங்கள்லேருந்து வேர் வந்துகிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி 2 ட்ரிக்கு சொல்லிட்டேன் நான். ஒன்று ஆழமாக நடுறது, 2வது மேலே க்ரோ பேக்கில் கொஞ்சமாக மேலே காலி ஸ்பேஸ் வச்சுட்டு மேலே மேலே மண் போட்டு வர்றது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா டாலான க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது 2ம் சின்ன தொட்டி இல்லையா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். இப்போது அந்த செடி வந்து இப்படி வந்து கொடை சாஞ்சு அதில் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு குச்சி வச்சு கட்டலாம். குச்சி வச்சு கட்டினோம்னா என்ன வேணும்னா சாஞ்சு 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 விழுந்துடும். அது இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இப்படி தண்டு போயிருக்கு பாருங்கள் தண்டு போயிருக்கு. அந்த தண்டு போகிற இடத்துல அந்த தண்டை கொஞ்சமாக வளைச்சி நம்ம மண்ணுக்குள்ளே ஊனி வச்சிடணும். இங்கே பாருங்கள், தெரியுதா, நான் மண்ணுக்குள்ளே ஊனி வச்சுருக்கேன். வேறு ஒரு தொட்டியில் இருக்குது மெயினான அந்த செடி. அதை வந்து கீழே சாயுது. அந்த சாயும் போது அந்த அந்த இதை வந்து அந்த தக்காளி அந்த தண்டை வந்து வேறு ஒரு தொட்டியில் நம்ம முதல்ல எப்படி மண் ரெடி பண்ணமோ அதே மாதிரி மண் ரெடி பண்ணி இந்த தொட்டிக்குள்ளே அந்த தண்டை உள்ளே விட்டு நல்லா மண் போட்டு மூடிட்டேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துலேருந்து வேர் போக ஆரம்பிச்சிரும். இந்த மண்ணில் இருக்கிற எனர்ஜியையும் இந்த செடி எடுத்துக்கும், அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற எனர்ஜியையும் அதை எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி அந்த செடிக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு செடியாக இருக்கும், அது ஒரு செடியாக இருக்கும். ரெண்டும் ஒரே செடி தான், பட் வந்து 2 இடத்துலேருந்து அதுக்கு வந்து சத்துக்கள் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு தொட்டியை வச்சுட்டு நீங்கள் மண்ணை வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த தொட்டிலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன தொட்டியில், பெரிய தொட்டிலையும் ஒரு தொட்டியில் நான் இந்த டெக்னிக்கை பண்ணியிருக்கேன். சின்ன தொட்டிலையும் ஒரு தொட்டியில் வந்து நான் இந்த சின்ன தொட்டிலையும் 2-3 இடங்களில் இந்த டெக்னிக்கை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். இதை இந்த வருஷம் மட்டும் இல்லை, நான் எப்போவுமே பயன்படுத்துகிறது தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஆழமாக நடுங்க, 2வது லாங்கான க்ரோ பேக்கில் நட்டுட்டு மேலே வந்து மண் போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவையும் புது மண் வந்து மேலே 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 போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா உரங்கள் கலந்து போடுங்க. 3வது ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு செடியிலேருந்து ஒரு பெரிய தண்டு வரும். அந்த தண்டு வந்து நல்லா சாஞ்சு கீழே சாஞ்சு வரும். அந்த சாஞ்சு வர மெயின் ஸ்டெம்மை இன்னொரு தொட்டி பக்கத்தில் வச்சு அதில் மண் போட்டு அதை வந்து நீங்கள் புதைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு புது செடியாக வளரும். ஆனால் வந்து ஸ்டில் அது மெயின் செடியோட கனெக்ஷனில் தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க தொட்டிக்கும் நம்ம வந்து தண்ணி எப்பயும் போல் கொடுக்கணும், எப்பயும் போல் உரம் ஊற்றணும், மேல் மண்ணை வந்து கிளறி விடணும்.
இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு தக்காளி செடியிலையும் கூடையாக உங்களால் காய் பறிக்க முடியும். நம்ம வீட்டு தக்காளிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவை அலாதியாக இருக்குங்க, அப்படியே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த தக்காளி வந்து நான் பல்பு டொமேட்டோஸ் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா மஞ்சேன்னு இருக்குது, உள்ள பல்பியாக இருக்குங்க, அவ்வளோ வந்து ஒரு சதை பற்றோடு இருக்குது. சாப்பிடும்போது ஒரு சொட்டு புளிப்பு இல்லை, இனிப்பு மாதிரி இருக்குது, இனிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தருதே ஒழிய தக்காளியோட ஃபீலிங் இல்லை. ஆனால் தக்காளியோட ஃப்ளேவர் இருக்குது, தக்காளியோட மனம் இருக்கு இல்லையா, அந்த தக்காளியோட மனம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஆனால் அந்த புளிப்பு சுவையும் இல்லை, இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங், அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த விதைகள்லாம் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல, அப்படியே உள்ளே போயிடுது, கரைஞ்சி அப்படியே உள்ளே போயிடுது, அவ்வளோ வந்து சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த எல்லோ பல்பு டொமேட்டோஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.